வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சான்றிலியன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 24. கரிகாலன் இட்ட தீ. சொற்களுக்கே வலிமை உண்டு, அதிலும் பிறமொழி செந்தமிழ் சொற்களுக்கு ஒரு தனிப்பட்ட வலிமை உண்டு. ஒரே சொல் பல சந்தர்ப்பங்களில் உபயோகப்படும் போது வெவ்வேறு பொருள் தரும். ஒரே சந்தர்ப்பத்தில் உபயோகப்படுத்தப்படும் ஒரு குறிப்பிட்ட சொல் கூட சொல்பவனுக்கு ஒரு பொருளையும் கேட்பவனுக்கு ஒரு பொருளையும் தரக்கூடியதாய் இருக்கும். எண்ணங்களுக்கேற்ப சொல்லின் பொருள் மாறுபடுவதை தமிழ் கவிதைகளில் நாம் சகஜமாக காண்கிறோம். தமிழ் சொற்களின் இந்த பல்வகை பெருமையால் இலக்கியத்தில் விளைந்திருக்கும் விந்தைகள் பல. அத்தகைய விந்தை ஒன்று அறிஞன் பேச்சினால் கரிகாலனுக்கு விளைந்தது. ஜெயசிம்மனை தொலைக்க திட்டமிடும் சதிகாரர்களிடம் தலையை நீட்டுவேனா என்று கரிகாலன் அறிஞனிடம் சாதாரணமாகத்தான் சொன்னான். தொலைக்க என்ற சொல்லை ஜெயசிம்மனுடைய ஆதிக்கத்தை தொலைக்க என்ற பொருளில் தான் கரிகாலன் உபயோகித்தான். ஆனால் கரிகாலனை விட சதிகாரர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமான அறிஞனின் சதி உள்ளத்துக்கு அது மிக கடுமையான பொருளை கற்பித்தது. ஜெயசிம்மனை தொலைத்து விட என்ற சொற்களில் கொன்றுவிட என்ற பொருளே அவன் உள்ளத்தில் திடீரென்று எழுந்ததால் ஜெயசிம்ம மன்னரை வேங்கி நாட்டு படைத்தலைவர்கள் கொல்ல உத்தேசித்திருப்பது உனக்கு தெரியுமா என்று திடீரென்று உளறியும் விட்டான். மாறுபட்ட பொருள்களை கொடுத்த அந்த ஒரு சொல்லால் திடீரென்று தனக்கு கிடைத்த தகவலை கண்டு ஒரு வினாடி அசந்தே போனான் கரிகாலன். சதிகாரர்களின் மனப்போக்கும் அவர்கள் ஜெயசிவனை வெற்றி கொள்ள கடைபிடிக்க உத்தேசித்துள்ள அற்புத திட்டமும் அவனை அடியோட கலங்க வைத்தன. ஏதோ பெரிய ரகசிய திட்டம் என்றும் வேங்கி நாட்டு படைத்தலைவர் மூவர் அனுமதி இல்லாமல் தன்னிடம் சொல்ல முடியாது என்றும் பிரம்மமாராயனும் மறைத்து வைத்த திட்டம் இந்த கொலை திட்டமே என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டான் கரிகாலன். சதிகாரர்களின் முட்டாள்தனத்தை பற்றி பெரிதும் வியந்தான். ஜெயசிவனை கொலை செய்ய முயன்று அது திட்டப்படி நடந்தேறாவிட்டால் வேங்கி நாட்டில் பெருகிளர்ச்சி ஏற்படும். அந்த கொலை திட்டத்தின் பொறுப்பை ஜெயசிவன் நிரஞ்சனாதேவி மீதுதான் போடுவான். அப்படி நிரஞ்சனாதேவி மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டால் விமலாதித்தன் வம்சம் வேங்கி நாட்டு அரண்மனையில் 6 நிமிடம் தங்கியிருக்க முடியாது, ஏன் பிழைத்திருக்கவும் முடியாது. ஜெயசிவனை மறைவிலிருந்து அம்பெய்து கொண்டு விடலாம். ஆனால் அதனால் ஏற்படும் விளைவை லட்சம் அம்புகள் கூட தடுக்க முடியாதே என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்ட கரிகாலன் உள்ளத்திலே வள்ளுவரின் அருள் வாக்கு மலர்ந்து நின்றது. அறவினை யாதெனில் கொல்லாமை, கோரல் கொல்லுதலின் பிராக்கெட் விரைவினை எல்லாம் தரும் என்ற குரலை உள்ளத்திலே உச்சரித்த கரிகாலன் அறவழியாலும் ராஜதந்திரத்தாலுமே ஜெயசிவனை ஜெயிக்க வேண்டுமே ஒழிய பலத்தால் ஜெயிக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தான். சதிகாரர்களின் கொடை திட்டத்தை உடைக்கவும் தீர்மானித்தான். இந்த காரியத்துக்கு சிறிது பொய் சொல்வது சாஸ்திர சம்மதம் என்று தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டு அறிஞனை ஏறெடுத்து நோக்கி, அறிஞயா, கொலை திட்டத்தை மிக ரகசியமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அது மன்னருக்கு எப்படி தெரிந்திருக்கிறது? அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும் என்று இதுவரை சொல்லி வந்த பொய்களோடு மற்றொரு பொய்யையும் கலந்து கொண்டான். நாம் இருவர் தானே ஒற்றர்கள், மன்னருக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் அறிஞன். அவருக்கு தெரியாதது என்ன இருக்கிறது அறிஞயா என்று கரிகாலன் ஜெயசிம்ம சாளுக்கியனை சிலாகித்துவிட்டு, அறிஞயா, எப்படி தெரிந்தால் நமக்கு என்ன, நாம் நமது கடமையை செய்வோம் என்று அந்த பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டிவிடவே மேற்கொண்டு அந்த தகவலையும் கரிகாலனிடமிருந்து பெற முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட அறிஞன், இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினான். மன்னரை தான் கேட்க வேண்டும் என்று பதிலிருத்தான் கரிகாலன். 3வது ஜாமம் நெருங்கி வருகிறது. மன்னர் உறங்கி கொண்டிருப்பார். அவர் எப்படி பார்ப்பது? மன்னருக்கு உறக்கமேதாரியா? சாதாரண மக்களாவது நிம்மதியாக உறங்கலாம், மன்னன் உறங்க முடியாது. அதுவும் ஜெயசிம்ம சாளுக்கியரை போல் வேங்கி நாட்டு ஒழுங்க திட்டமிட்ட மன்னனுக்கு உறக்கமேது? இன்றிரவு எத்தனை நேரமானாலும் என்னை வசந்த மண்டபத்துக்கு வர சொல்லியிருக்கிறார் மன்னர். வசந்த மண்டபத்துக்கா? ஆமாம், அங்கு அரசகுமாரி அல்லவா படிக்கிறாள். ஜெயசிம்ம மன்னருக்கு வசந்த மண்டபம் தேவையில்லாத போதுதான் மன்னன் மகள் அங்கு படுக்கலாம். அப்படியா? ஆமாம், நேற்றைக்கு முந்தைய தின இரவில் மன்னன் மகளுக்கு அங்கு படுக்க உத்தரவில்லை. அறிஞன் சற்று இறைந்தே நகைத்தான். கரிகாலரே, மன்னன் மகளின்
மன்னன் மகளின் கதி எப்படி இருக்கிறது பார்த்தீரா? சொந்த அரண்மனை வட்டாரத்திலே இஷ்டப்படி உலாவ வகையில்லை. படுக்கவும் வேறு மனிதன் உத்தரவு வேண்டியிருக்கிறது என்று கூறினான். அவர்கள் அதிர்ஷ்டம் அறிஞையா, நாம் என்ன செய்யலாம் என்று கரிகாலன் சிரித்துவிட்டு, அறிஞையா, நீ வசந்த மண்டபத்தின் அடைப்பட்ட பெருங்கதவு இருக்கின்றதே, அதன் வாயிலில் காத்திரு. நான் மன்னனை பார்த்துவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு உத்தரவு பெற்று வருகிறேன் என்று கூறவே இருவரும் வெவ்வேறு மார்க்கத்தில் பிரிந்து சென்றனர். மனோவேகத்தையும் விட கடிகை நடந்த கரிகாலன் வசந்த மண்டபத்தை நாடு முன்பாகவே தனது திட்டத்தை ஒரு வழியாக வகுத்து கொண்டான். அரசகுமாரி உறக்கத்தில் இருந்தாலும் அவளை எழுப்பி சதிகாரர்களின் கொலை திட்டத்தையும் அவளிடம் கூறி எச்சரிப்பதோடு அறிஞையின் மேடத்தையும் கலைத்து விடுவதென்ற தீர்மானத்துடன் விடுவிடு என்று அரண்மனைக்குள் நுழைந்து வசந்த மண்டபத்துக்கு சென்ற கரிகாலனை காவலாளிகள் யாரும் தடை செய்யவில்லை. ஜெயசிவன் தன்னை பற்றி மிக திட்டமான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறான் என்பதையும் தன் மீது மிதமிஞ்சிய நம்பிக்கை வைத்திருக்கிறான் என்பதையும் காவலாளிகள் தனக்கு காட்டிய மரியாதையிலிருந்து யூகித்து கொண்டு மிக துரிதமாக வசந்த மண்டபத்தை அடைந்த கரிகாலன் முதல் கூடத்தை தாண்டி அரசகுமாரியின் அறையை அடைந்து சிறிதும் சப்தம் செய்யாமல் கதவை திறந்தான். உள்ளே வா என்று ஒரு குரல் அழைத்தது. உள்ளே நுழைய ஒரு காலை எடுத்து வைத்த கரிகாலன் மார்பு குதிரையை விட அதிவேகமாக ஓடத் தொடங்கியது. கால்கள் அசையக்கூட மறுத்தன. எதற்கும் குழப்பமடையாத அவன் புத்தியும் கூட அடையோடு நிலை குலைந்து போகவே பிரமை பிடித்தவன் போல் நின்றான் கரிகாலன். எதிரே இந்த கட்டிலில் அரசகுமாரின் அழகிய உடலுக்கு பதில் ஜெயசிவன் சாளுக்கியனின் திடகாத்திரமான சரீரம் அமர்ந்திருந்தது. ஏன் தயக்கம், வா உள்ளே என்று மிக கடுமையாக இரண்டாம் முறை ஒலித்தது ஜெயசிம்ம சாளுக்கியனின் குரல். அரசகுமாரியை பார்க்க போன இடத்தில் ஜெயசிம்மன் உட்கார்ந்திருந்ததை பார்த்தவன் கரிகாலனை தவிர வேறு ஒருவனாயிருந்தால் அந்த கணமே மயக்கம் போட்டாவது விழுந்திருப்பான் அல்லது ஒன்றுக்கொண்டு ஏதாவது வளரி இருப்பான். ஆனால் சூடாமணி விகாரத்தில் எத்தனையோ தர்க்கங்களில் கலந்து கொண்டதால் எந்த நிலையும் சமாளித்துக் கூறிய புத்தியுடைய கரிகாலன் தனக்கு ஏற்பட்ட பிரமையையும் கலவரத்தையும் வினாடி நேரத்தில் சமாளித்துக் கொண்டு அரசகுமாரின் அறைக்குள்ளே நுழைந்தான். ஜெயசிம்ம சாளுக்கியனின் கழுகு பார்வையால் கூட அவன் உள்ளத்தை உடைய எண்ணங்களை ஊகிக்க முடியாத அளவுக்கு அவன் முகம் கல்லாக சமைந்து நின்றது. நிஷ்கலங்கமான வதனத்துடன் உள்ளே நுழைந்த கரிகாலனை ஏற இறங்க ஆராய்ந்த ஜெயசிவன், கரிகாலா, இது எதிர்பாராத சந்திப்பல்லவா என்று கேட்டான். ஆமாம் மன்னவா என்று ஒப்புக்கொண்டான் கரிகாலனும். இங்கு அரசகுமாரியை பார்க்க வந்தாய்? ஆமாம். எதற்காக பார்க்க வந்தாய்? இந்த சதியை உடை தெரியக்கூடிய தகவல் கிடைத்தது. என்ன தகவல்? தங்களை கொலை செய்துவிட சதிகாரர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஜெயசிம்ம புருவங்கள் சற்றென்று உயர்ந்தன. என்ன, இது உண்மையா? முக்காலும் உண்மை. இதையே அறிஞன் என்னிடம் சொல்லவில்லை. இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து கொண்ட கரிகாலன் மெல்ல ஜெயசிம்மன் மனத்தில் சந்தேக விஷயத்தை புகுத்த தொடங்கி அசந்தர்ப்பமான கேள்வி மகாராஜா என்றான். ஜெயசிவன் கட்டிலிருந்து எழுந்து அடிப்பட்ட சிங்கப்புல் அறையில் உலாவிக்கொண்டே இதில் அசந்தர்ப்பம் என்ன இருக்கிறது என்றான். அறிஞன் தங்களுக்கு வேண்டியவன், நீண்ட நாள்களாக உழைப்பவன், தங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன். நானோ புதியவன் என்று இழுத்தான். கரிகாலன் மனத்திலுடைய எண்ணங்களை புரிந்து கொண்ட ஜெயசிவன், நீ நினைப்பது நியாயம் கரிகாலா, ஆனால் அவன் இந்த விஷயத்தை இதுவரை என்னிடம் சொல்லவில்லையே என்றான். அறிஞன் மன்னனுக்கு விஷயத்தை சொல்லாததன் காரணத்தை கரிகாலன் ஓரளவு ஊகித்து கொண்டான். திட்டம் சரியாக உருவாக்கவில்லை என்றும் ஏற்பாடுகள் பூர்த்தியான பின்பு மன்னனிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்றே அறிஞன் இருந்திருக்க வேண்டும் என்றும் கரிகாலன் யூகிக்க முடிந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் வித்திரபேதத்தை சரியாக செய்துவிட தீர்மானித்து, மன்னவா, இந்த விஷயத்தை பற்றி அறிஞன் எதுவும் கேட்காதீர்கள் என்று கெஞ்சுவது போல் நடித்தான். ஏன்? நீங்களே என்னிடம் இந்த தகவலை சொன்னதாக அவனிடம் பொய் சொல்லியிருக்கிறேன். எதற்காக பொய் சொல்ல வேண்டும்? தங்களிடம் அறிஞன் இந்த முக்கிய விஷயத்தை சொல்லவில்லை. நான் அவனிடம் கூறிய போது உனக்கு எப்படி தெரியும் என்று இறைந்தான். ஆகையால் அவனிடமிருந்து தப்ப நீங்கள் சொன்னதாகவும் உங்களுக்கு முன்பே இந்த தகவல் தெரியும் என்றும் கூறிவிட்டேன். அதற்கு என்ன சொன்னான்?
நாம் இருவர் தானே ஒற்றர்கள், மன்னனுக்கு இது எப்படி தெரியும் என்று சீறினான். ஜெயசிவன் கோபமும் எல்லையை மீறியது. அறிஞன் அயோக்கியன், சதிகாரர்களில் இவனும் ஒருவனாக இருக்க வேண்டும். அவன் எங்கே இப்பொழுது என்று கூச்சலிட்டான். இந்த கோட்டை பின்புறம் பெரும் கதவுக்கருகில் காத்து கொண்டிருக்கிறான். கரிகாலன் வைத்த சந்தேகத்தை வெகு உக்கிரமாக பிடித்து கொண்டது. உள்ளே உதயமான கோபம் திடீரென்று எரிமலை போல் வெடிக்க தொடங்கவே, அந்த அயோக்கியனை இப்பொழுதே ஒழித்து கட்டுகிறேன் என்று இடையென வார்த்தைகளை உதிர்த்த ஜெயசிம்மன் அறையை விட்டு வெளியே சரசரவென்று நடந்து சென்றான். அத்தியாயம் 25. மந்திர சொற்கள். உயிர் மேல் ஆசை இல்லாதவன் உலகத்தில் யாருமே கிடையாது. கூன், குருடு, நொண்டி, முடவன், பிறர் காண செய்யாத ரோகமுடையவன், தள்ளாடும் கிழவன் ஆகியவர்கள் கூட உலகில் தத்தி திரிந்தாவது ஜீவிக்க இஷ்டப்படுகிறார்களே ஒழிய பிராணனை விட யாருக்கும் மனம் வருவதில்லை. இந்த பிராண பயமும் அதனால் உயிர் மீது ஏற்படும் தீவிர பற்றுதலும் மனித சமுதாயத்துக்கு மட்டும் பிரத்யேகமானதல்ல. எப்படியாவது பிழைத்திருக்க வேண்டும் என்ற முயற்சியால் தான் செடி கொடிகள் கூட தங்கள் வேர்களின் நிலத்தின் ஆழத்துக்கு அனுப்பி நீர்நிலைகளை ஆராய்ந்து ஆகாரத்தை உறிஞ்சுகின்றன. சற்றே அடிப்பட்ட நாகம் சர்சரவென்று நிலத்தை நோக்கி விரைவதும், வேங்கையும் சிங்கமும் மனிதர்களை நோக்கி பாய்ந்து கொள்ள முயல்வதும் உயிரை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தால் தான். உயிர் அகன்றதால் உலகம் இருண்டு போகிறது. அதை பார்க்க ஒளி அளிக்கும் உயிரை ஆண்டவன் படைப்பில் உள்ள எந்த ஜீவராசியும் இழக்க இஷ்டப்படுவதில்லை. இந்த உயிரால் யாருக்கு என்ன பிரயோஜனம் என்ற தத்துவ ஆராய்ச்சிகள் கூட அநேகமாக ஏற்றளவில் நிற்கின்றனவே ஒழிய அந்த எண்ணம் ஊறுவது துர்லபம் என்பதை சரித்திரம் நிரூபித்திருக்கிறது. சமுதாயத்துக்கு சுமையாயிருப்பவனும் தன் உயிரை மிக அபூர்வமென்றும் அது அவசியம் தன் உடலில் தங்கியிருக்க வேண்டும் என்றும் நினைக்கிறான். உணவுக்கு அடியோடு வழி இல்லாதவர்கள் கூட பிச்சை எடுத்தோ திருடியோ உண்டு தங்கள் அற்புத உயிரை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். இவர்களுக்கே உயிர் மேல் இத்தனை ஆசை இருக்கும் என்றால் சகல போகங்களையும் அனுபவித்து வந்தவனும் வேலை காலிக்க நாட்டையே பரிபாலனம் செய்து வந்தவனுமான ஜெயசிம்மனுக்கு உயிர் மீது ஆசை இருந்ததிலேயோ அதற்கு அபாயம் நேரிடும் என்று கேட்ட மாத்திரத்தில் அவன் கோபத்தின் வசப்பட்டதிலோ என்ன ஆச்சரியம் இருக்க முடியும்? ஆகவே கரிகாலன் நீட்டத்தி அவன் சித்தத்திலே வெகு சீக்கிரமாக பற்றி உணர்ச்சி புயலால் வெகு வேகமாக விசிறப்பட்டு ஜுவாலியாக அடித்துவிடவே இந்த முக்கிய விஷயத்தை தன்னிடம் சொல்லாமல் மறைத்து வைத்த அறிஞனை ஒரு வழியாக ஒழித்துவிட கங்கணம் கட்டிக்கொண்டு வெகு வேகமாக வசந்த மண்டபத்தை விட்டு வெளியே வந்தான். எந்த சமயத்திலும் நிதானத்தை இழக்காதவன் என்றும், கோபத்திற்கு எந்த நிலையிலும் இடம் கொடுக்காதவன் என்றும், எந்த மனிதனையும் தீவிரமாக ஆராய்ந்து நோக்கவில்லை பார்வை உடையவன் என்றும் பிரசித்தி பெற்ற ஜெயசிம்ம சாளுக்கியன் சதிகாரர்களின் கொலை திட்டத்தை பற்றி கேட்ட மாத்திரத்தில் நிதானத்தை காற்றில் பறக்கவிட்டு அப்படி வெகுண்டு ஓடினதை கண்ட கரிகாலன் உள்ளத்தில் சற்றே பயம் உதயமாயிற்று. ஜெயசிம்ம சாளுக்கியன் அவசரப்பட்டு அறிஞனை கோதண்டத்தில் மாட்டினால் தன் குற்றம் ஓரளவு வெளிப்பட்டுவிடும் என்பதையும், அப்படி வெளிப்பட்டால் கோதண்டத்தில் தளக்கும் இடம் ஒதுக்கப்படும் என்பதையும் கரிகாலன் சந்தேகமற புரிந்து கொண்டான். நடந்த நிகழ்ச்சிகளை தர்க்க ரீதியாக அவன் மனம் ஆராய்ந்ததில் வேறு பல சிக்கல்களும் இருப்பது திட்டமாக தெரிய வந்தது. ஜெயசிம்ம சாளுக்கியன் என்ற அருண்குமாரிக்கு பதில் வசந்த மண்டபத்தில் உட்கார்ந்து தன்னை சோதிக்கவே என்பதில் கரிகாலனுக்கு சிறிதும் சந்தேகமில்லை. நான் அரசகுமாரியின் பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் அவளை நாடி வசந்த மண்டபத்துக்கு எப்படி வருவேன் என்பதை ஜெயசிம்மன் ஊகித்திருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் எதிர்பாராத விதமாக தன்னை சந்தித்தால் நான் திடுகிட்டு உண்மையை உளறிவிடுவேன் என்று நினைத்திருக்கிறான். ஆனால் அரசகுமாரியை பார்க்கவே நான் வந்ததாக சொன்னது இவனுக்கு திக்பிரமையை அளித்து விட்டது. ஆனால் மன்னனை காணவே நான் வசந்த மண்டபத்துக்கு வருவதாக அறிஞனிடம் சொல்லியிருக்கிறேனே, அந்த விஷயத்தை அவன் ஜெயசிம்மனிடம் சொன்னால் என் பேச்சு முன்னுக்கு பின் முரணாக்கிவிடுமே. இப்படி நான் பித்தலாட்டம் செய்கிறேன் என்று ஜெயசிம்மன் அறிந்தால் கழுத்தை திருகி விடுவானே என்று பலவிதமாக மனத்திற்குள்ளேயே நிலைமையை ஆராய்ந்த கரிகாலன் எந்த காரணத்தை முன்னிட்டும்
அறிஞனும் ஜெயசிம்ம சாளுக்கியனும் கலந்து பேசிவிடக்கூடாது என்று தீர்மானித்த வண்ணம் ஜெயசிம்ம சாளுக்கியனை தொடர்ந்து நந்தவனத்துக்குள் சென்றான். சிறிது நேரம் மன்னனை மௌனமாகவே பின்தொடர்ந்த கரிகாலன் நந்தவனத்தின் நடிகையிலிருந்த தடாகத்தினிடம் வந்ததும் மெல்ல பேச்சு கொடுக்க முற்பட்டு, மன்னவா என்று ஆரம்பித்தான். ஜெயசிம்மன் தன் வேகத்தை சிறிது தளர்த்தி நின்று திரும்பி கரிகாலனை நோக்கினான். என்ன என்று அவன் உதடுகள் கேட்காவிட்டாலும் முகத்தில் அந்த கேள்வி தூக்கியே நின்றது. மன்னவா, ஏதோ நான் சொல்கிறேன் என்று கோபிக்க வேண்டாம். ஏதிலும் நிதானம் நல்லது. அரசியல் விஷயங்களில் அது மிக மிக அவசியம் என்று அறிவாளிகள் சொல்கிறார்கள் என்று லேசாக இழுத்தான். ஜெயசிம்ம சாளுக்கியனின் வல்லூர் விழிகள் கரிகாலனை நன்றாக ஊடுருவி பார்த்தன. தன் உள்ளத்தை அரசன் அக்கக்காக அலசுவதை கவனித்து மனதில் ஓரளவு அச்சமே உதயமானாலும் கரிகாலன் அந்த வெளியில் காட்டாமல் நோக்கி தன் கண்களையும் எழுப்பினான். கண்கள் தாக்கி நின்றன. அந்த இருவர் பார்வையை அந்த சமயத்தில் யாராவது பார்த்திருந்தால் ஒரு ஜோடி ஈட்டிகள் இன்னொரு ஜோடி ஈட்டிகளுடன் போரிடும் நினைப்பே ஏற்படுமே ஒழிய ஏதோ 2 மனிதர்கள் ஒருவர் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள் என்ற எண்ணம் ஏற்படாது. கரிகாலன் கண்களை நன்றாக ஊடுருவி பார்த்து ஜெயசிம்மன் கண்கள் கடைசியாக சற்றே தாழ்ந்து வேறுபுறம் திரும்பின. ஜெயசிம்மன் வாயிலிருந்து வெளிவந்த சொற்களில் உறுதியும் லேசாக கோபமும் கலந்திருந்தன. ஜெயசிம்மனுக்கு இந்த விதம் புத்திமதி சொன்னவர்களின் கதி என்ன ஆகியிருக்கிறது தெரியுமா கரிகாலா என்று கேட்டான் ஜெயசிம்மன். பதவி உயர்ந்திருக்கும் என்றான் கரிகாலன். ஜெயசிம்மனின் கேள்வியின் சூட்சுமத்தை புரிந்து கொள்ளாதவன் போல, ஆம், இந்த உலகத்திலிருந்து மேல் உலகத்துக்கு உயர்ந்து விட்டது. மன்னவா, கடவுளுக்கு அடுத்தபடி தங்களை தான் சொல்ல வேண்டும். ஆமன்னவா, தங்களுக்கு சேவை செய்பவர்களுக்கே கடவுள் மோட்சம் கொடுப்பதாக சொல்கிறார்கள். நீங்களும் அதைத்தான் செய்வதாக சொல்கிறீர்கள். கரிகாலா, உன்னிடம் நகைச்சுவை நிரம்பி இருக்கிறது. அது தமிழனின் பிரத்யேக சொத்து மன்னவா. அது அதிகமானால் சங்கடங்கள் பல உண்டு. தெரியும் மன்னவா. தங்களை போன்றவர்களிடம் கையாண்டால் உயிருக்கும் கேடு வரலாம். தெரிந்துமா உன் சாமர்த்தியத்தை என்னிடம் காட்டுகிறாய்? மன்னவா, நீங்கள் தமிழர்களோடு போரிட்டிருக்கிறீர்களே தவிர கலந்து பழகியதில்லை. அவர்கள் வாழ் பலம், வேல் பலம் உங்களுக்கு தெரியும். ஆனால் வார்த்தை பலம் தெரியாது. தெவிட்டாத அந்த தேன் மொழியில் துளித்து தெளிக்கும் பன்னீரை விட இன்ப தரும் நகைச்சுவையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். எங்கள் மொழியில் வசையிலும் நகைச்சுவை உண்டு மன்னவா. அது மொழியோடு பிறந்த குணம். அது மொழியோடு கலந்திருப்பது எங்கள் ரத்தம். ஆகவே எனக்கு மட்டும் நகைச்சுவை எங்கிருந்து போய்விடும்? உயிர் வாழ்வதற்கு மன்னவா, சிரித்து மகிழ்ந்து வாழ நகைச்சுவை தேவை. அது இல்லாமல் இந்த உயிர் எதற்கு? நகைச்சுவைக்கும் இடம் உண்டுல்லவா? ஆம் மன்னவா. இது தகுந்த இடமா? ஆம் மகாராஜா. இங்கு அதை பேசியதால் தான் தர்க்கம் வளர்ந்தது. கொஞ்சம் நிதானத்துக்கு வந்திருக்கிறீர்கள் மகாராஜா. யோசனை சொல்லுகிறவர்களுக்கு மோட்சம் கொடுத்து பயனில்லை. அப்படியானால் உங்கள் மந்திரிகளை எல்லாம் நீங்கள் வெட்டி சாய்க்க வேண்டியதுதான். அரசனுக்கு யோசனை சொல்லத்தக்க மந்திரிகள் தேவை என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இருக்கலாம். ஆனால் நீ மந்திரியா என்று இறைந்தான் ஜெயசிம்மன். இல்லை மன்னவா, உங்கள் ஒற்றன். உங்களை காப்பாற்றுவதில் அக்கறை உள்ளவன் என்றான் கரிகாலன். ஜெயசிம்ம சாளுக்கியன் கண்கள் மீண்டும் அவனை ஆராய்ந்தன. மன்னன் முகத்தில் கோபம் மறைந்து இகழ்ச்சிக்குறி உதயமாயிற்று. என்னிடம் அவ்வளவு அக்கறையா உனக்கு என்று வினவினான் ஜெயசிம்மன். ஆம் மன்னவா, தங்களுக்கு பணிபுரிய ஒப்புக்கொண்டு விட்டேன். அதை அறிவுடனும் ஆற்றலுடனும் ஒப்பேற்ற வேண்டியது என் கடமை. இப்பொழுது என்னதான் செய்ய வேண்டும் என்கிறாய்? இந்த கொலை திட்டத்தை பற்றி நீங்கள் அறிஞன பேசக்கூடாது. அவனுக்கு எந்தவித தீங்கையும் விளைவிக்க கூடாது. கோபம் இருப்பதாக கூட காட்டி விடாதீர்கள். ஏன்? எதிரிகள் தங்களை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்தான் இதுவரை தெரியும். அந்த திட்டத்தை எப்படி வகுத்திருக்கிறார்கள், எப்படி நிறைவேற்றப் போகிறார்கள் என்கிற விவரங்கள் தெரியாது. அதை நமக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடியவன் அறிஞன் ஒருவன்தான். அவனிடம் சதிகாரர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. என்னிடம் நம்பிக்கை இல்லை. உன்னிடம் நம்பிக்கை இல்லையா? இல்லை.
என்னை ஆண்டவனிடம் அனுப்பிவிடக்கூட ஏற்பாடு நடந்தது. அறிஞன் என்னை தப்பிவித்திராவிட்டால் உங்களிடம் இங்கே பேசும் வாய்ப்பு கிடைத்திருக்காது. உங்களுக்கு பதில் யமனிடம் பேசிக்கொண்டிருப்பேன் என்றான் கரிகாலன். ஜெயசிம்மசாலிக்கு நடியோடு குழம்பி போனான். வாழ்க்கையில் என்றுமே குழம்பாது என்ன குழப்பி குட்டிச்சோராக அடிக்க அந்த தமிழன் எங்கிருந்து வந்தான் என்று வானத்திற்குள்ளேயே கரிகாலனை சவித்துவிட்டு நாம் மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்ன என்று வினவினான். மன்னவா, தங்களை இப்படி கொல்ல சதிகாரர்கள் யோசித்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும். சாப்பாட்டில் வென்றம் வைத்துக் கொள்ளப் போகிறார்களா, அல்லது நீங்கள் பவனி வரும்போது அம்பெய்து கொள்ள உத்தேசமா, அல்லது தனியாக வேங்கி நாட்டு வீரர்களை திரட்டி சமயம் பார்த்து உங்களை பிடித்து வெட்டிவிட உத்தேசமா? இவற்றில் எந்த முறையை கையாள உத்தேசித்திருக்கிறார்கள் என்பது தெரிய வேண்டும் என்ற கரிகாலன் வார்த்தைகள் ஜெயசிம்மன் சாளுக்கியன் மனத்தில் சுருக்கு சுருக்கென்று பாய்ந்தன. மரணத்தின் மார்க்கங்களை கரிகாலன் விவரிக்க ஜெயசிம்மன் முகம் பெரிதும் விகாரம் அடைந்து வந்தது. இந்த சனியன் பிடித்த தமிழன் கிளப்பிவிட்ட இந்த சந்தேகங்களால் இனிமேல் தான் கிளப்பிவிட்ட இந்த சந்தேகங்களால் இனிமேல் தான் சரியாக சாப்பிடவோ உறங்கவோ முடியாது என்பதை அறிந்த ஜெயசிம்மன் மனத்தில் கோபம் உக்கிரமாக பொங்கி எழுந்தாலும் அதை அதிகமாக வெளியில் காட்டாமல் மௌனமாக இருந்தான். மன்னன் மனத்தை எழுந்த பயங்கர அலைகளை அவன் முகபாவத்திலிருந்து வினாடி நேரத்தில் உதித்து கொண்ட கரிகாலன் உள்ளுக்குள் நகைத்து கொண்டாலும் முகத்தில் கவலைக்குரிய அதிகமாக தெரியவில்லை பாசாங்கம் செய்து கொண்டு, மன்னவா, நான் இருக்கும் வரையில் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த அறிஞர் ஆயுதமாக உபயோகித்து சதிகாரர்கள் திட்டத்தை பூரணமாக உடைத்து அவர்களை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதும் ஒன்று இருக்கிறது என்றான். என்ன செய்ய வேண்டும்? நான் சொல்கிறபடி நடக்குமாறு அறிஞரிடம் சொல்ல வேண்டும். நான் எதை சொன்னாலும் அவன் உங்கள் ஆணையாக பாவிக்க வேண்டும். ஜெயசிம்மசாலிக்கன் ஒரு வினாடி யோசித்துவிட்டு சந்தேகம் தந்தும் கண்களுடன் கரிகாலனை நோக்கினான். கடைசியாக ஏதோ தீர்மானித்துக் கொண்டு கோட்டையின் ரகசிய பெருங்கதவை நோக்கி விடுவிடுவென்று கரிகாலன் பின்தொடர நடந்தான். கதையை ஜெயசிம்மன் நாடும் காரணத்தை அறிந்து கொண்ட கரிகாலன் மன்னனுக்கு முன்பாக ஓடி அக்கதவின் தாழ்களை மிக சிரமப்பட்டு அகற்றி கதவையும் திறந்து விட்டான். கதவு திறந்ததும் கரிகாலா என்று அழைத்து கொண்டு உள்ளே ஓடி வந்த அறிஞன் கரிகாலனுடன் மன்னனும் இருப்பதை பார்த்து ஒரு கணம் ஆசைவற்று நின்றான். பிறகு மிரள விழித்தான். கரிகாலன் தன்னை நாடி வருவான் என்று அறிஞன் நினைத்தானே ஒழிய மன்னனும் வருவான் என்பது நினைக்காததாலே அறிஞனுக்கு அத்தனை கலவரம் ஏற்பட்டது. ஆனால் கரிகாலன் செய்த மித்திரபேதத்தில் கலைந்து கிடந்த ஜெயசிம்மன் உள்ளத்தில் அறிஞனுடைய குற்றமில்லை நெஞ்சுதான் முகத்தில் உள்ள குழப்பத்துக்கே காரணம் என்று தீர்மானித்த ஜெயசிம்மன் அந்த அபிப்பிராயத்தை வெளியில் காட்டாமல், அறிஞயா, கரிகாலன் அனைத்தும் சொன்னான். நீ செய்யும் சேவை மகத்தானது, அதற்கும் பரிசு இல்லாமல் போகாது என்று இதழ்களில் புன்முறுவல் அரும்ப கூறினான். அது தெரிந்ததுதானே மகாராஜா என்று பதிலிருத்தான் அறிஞன். அறிஞயா, மேற்கொண்டு செய்ய வேண்டியது என்ன என்பதை கரிகாலனிடம் சொல்லியிருக்கிறேன், கேட்டுக்கொள். அவன் சொல்வதை என் ஆணை என்று நினைத்து நட. புரிகிறதா என்றான் மன்னன். உண்மையில் அறிஞனுக்கு எதுவும் புரியவில்லை. ஆச்சரியத்தால் அவன் கண்கள் மலர்ந்து ஜெயசிம்மனையும் கரிகாலனையும் மாறி மாறி நோக்கின. நேற்று வந்த இவன் மன்னனுடைய நம்பிக்கைக்கு இத்தனை தூரம் எப்படி பாத்திரமானான் என்று உள்ளுக்குள்ளேயே யோசித்தான். இருப்பினும் அதை ஆமோதிக்கும் முறையில் மன்னனுக்கு தலைவணியினான். ஜெயசிம்மன் மேற்கொண்டு எதுவும் பேசாமலும் ஆழ்ந்த யோசனைகளுடன் அரண்மனையை நோக்கி மெல்ல நடந்தான். அவன் போவதை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்த கரிகாலன் கதையை நோக்கி திரும்பி, அறிஞா, வா போகலாம் என்று அழைத்தான். மன்னன் போக்கை சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் தவித்த அறிஞன் கரிகாலனை நோக்கி எங்கு போக வேண்டும் என்று வினவினான். வா சொல்கிறேன், முதலில் கதவை மூடுவோம் என்று சொல்லிவிட்டு அந்த பெருங்கதவின் தாள்களை மீண்டும் போட்டான். பிறகு தாள்கள் இருந்த இடத்திலிருந்து தரையில் குதித்து, அறிஞயா, அரண்மனைக்கு அதிகமாக பழக்கமில்லை, குதிரை கொட்டடி எங்கே இருக்கிறது என்று கேட்டான். எதற்கு? 2 புறவிகள் வேண்டும், உனக்கும் எனக்கும். இந்த நேரத்திலா? ஆமாம். எங்கு போக?
சொல்கிறேன், முதலில் புறவிகளை வாங்கிக் கொள்வோம் என்றான் கரிகாலன். அறிஞன் பதிலேறும் பேசாமல் நடந்து அரண்மனையிலிருந்து சிறிது தூரத்தில் தான் குதிரை கொட்டடிக்கு கரிகாலனை அழைத்து சென்றான். அங்கெல்லாம் அறிஞன் வாக்கு அரசல கட்டளையா இருந்தது. 2 பிரிவுகளுக்கு தேன போட்டு ஏறிக்கொண்டு வேங்கி நாட்டு தலைநகர் வீதிகளில் மிக மெதுவாக சென்ற அவ்விருவரும் ஊர் எல்லையை கடக்கும் வரையில் பேசவே இல்லை. ஊரின் எல்லையை கடந்ததும் பின்னை ஒரு முறை நோக்கிய கரிகாலன் நட்சத்திரங்களை பார்த்து மேற்கு திக்கில் குதிரையை திருப்பினான். எதற்கு இந்த பக்கம் போகிறாய், எதற்கு இந்த பக்கம் போகிறோம் என்று சந்தேகத்துடன் கேட்டான் அறிஞன். அரசர் கட்டளையை நிறைவேற்ற. எங்கே போகிறோம்? மேலே நாட்டிற்கு. அங்கே ஏன் போக வேண்டும்? என்னை கேள்விகள் கேட்காதே. அரசர் ஆணைப்படி நட. அப்படி என்னிடம் சொல்லக்கூடாத ரகசியமாது. இந்த கேள்வியை கேட்டதும் கரிகாலன் ஒரு வினாடி யோசித்தான். பிறகு சுற்றுமுற்று நோக்கிவிட்டு, அறிஞயா, இப்படி வா என்று அவனை அருகில் அழைத்து காது கருகி ரகசியமாக எதையோ சொன்னான். அதை கேட்ட அறிஞன் கண்கள் மிதமிஞ்சி ஆச்சரியத்தால் மலர்ந்தன. மன்னர் யோசனை முதல் தரமானது. கரிகாலா, இதை ஏன் அவர் என்னிடம் சொல்லவில்லை என்று வினவினான். என்னையே சொல்ல சொன்னார் அறிஞயா. உன்னிடம் மன்னர் எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறார் தெரியுமா என்று பதில் சொன்னான் கரிகாலன். சரி வா செல்வோம் என்று குதிரையை நடத்தினான். அதற்கு மேல் பதில் பேசாமல் அறிஞனும் குதிரையை தட்டிவிட்டான். கரிகாலன் தன் காதில் சொன்ன அந்த மந்திர சொற்கள் அறிஞன் தவறு நம்பிக்கையை அடியோடு உடை தெரிந்து விட்டதால் சொல்லனா மகிழ்ச்சி அவன் முகத்தில் தாண்டவமாடத் தொடங்கியது. அவன் முகபாவத்தை பார்க்காதது போல் பக்கவாட்டில் பார்த்த கரிகாலன், இப்படியும் ஒரு முட்டாள் உலகத்தில் இருக்கிறானே என்று உள்ளூர நகைத்து கொண்டான்.